வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரசத்தில் ஒரு புதுமையான ரசம், அதாவது மாங்காயை வச்சு. இந்த சீசனில் என்ன கிடைக்கும்? மாங்காய் தானே. ஸோ மாங்காய் ரசம் பண்ணலான்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். இப்போது மாங்காய் ரசத்தில் உங்களுக்கு தெரியும், மாங்காயில் இல்லாத சக்தி விட்டமின்ஸே கிடையாது. விட்டமின் ஏ, விட்டமின் சி அவ்வளோ இருக்குது. நமக்கு மெயினாக அது 2 விட்டமினும் ரொம்ப தேவை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி மாங்காய் ரசம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ எப்படி மாங்காய் ரசம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நியூ கமராக இருந்தால் தயவுசெய்து ஒரு கமெண்ட்டை கொடுங்க எனக்கு. இப்போது நம்ம துவரம்பருப்பை வந்து ஒரு 30 கிராம் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பேனில் போட்டுக்கணும். நீங்கள் 10 பேருக்கு இந்த ரசம் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேருக்கு தான் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே பருப்பு வரும். ஸோ அதனால் இது 10 பேருக்குன்றதுனால ஒரு 30 கிராம் சொல்லியிருக்கேன். இப்போ மஞ்சள் போட்டுட்டேன், சீரகம் போட்டேன். சீரகத்தை நல்லா கையில் தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன காமிச்சேன்? மாங்காய், எங்கள் வீட்டிலையே காய்ச்ச மாங்காய். அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா அதை துண்டு துண்டாக நறுக்கி அந்த மாங்காவை அந்த பருப்பு மேலே போடுறோம். என்னென்ன போட்டிருக்கோம்? பருப்பு, மஞ்சப்பொடி, சீரகத்தை நல்லா தேய்ச்சி போட்டிருக்கோம். இப்போ மாங்காயை நறுக்கி போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, தனியாத்தூளை தனியாக வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான காரம் எவ்வளோ, ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக காரப்பொடி போட்டிருக்கேன். இந்த ரசம் வந்து உங்களுக்கு 10 பேருக்கு நான் பண்ணுறேன். நீங்கள் அப்போது 4 பேருக்குன்னா இதில் பாதி ப்ரொபோர்ஷனேட் போட்டுக்கோங்க. இதுதான் கணக்கு. 2 பேர்னா அதில் 1/4, அவ்வளோதான். உப்பு புதுசாக சமைக்க வரவங்களுக்காக நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இப்போ உப்பு போட்டிருக்கோமா? உப்பு போட்டுட்டு மிளகு பொடி போட்டுட்டு குக்கரை மூடுறேன். இப்போது குக்கரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து அந்த பருப்பு முழுகி கொஞ்சம் மேலே இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா நல்லா குழைய வேகாது. அதனால் தீயமும் கூடாது, அதே சமயத்தில் நிறையா தண்ணியும் இருக்கக்கூடாது. இப்போ 3 சவுண்டு போட்டுருது நம்ம குக்கர். இப்போ திறந்துட்டோம். இதை நல்லா மத்து இருந்தால் மசிச்சுக்கோங்க, இல்லைன்னா கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. இது வந்து நான் 10 பேருக்குன்னு போது 1.5 லிட்டருக்கு மேலே தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் கொஞ்சமாக பருப்பு போட்டால் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எவ்வளோ ரசம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. எல்லா ப்ரொபோர்ஷனேட்டும் 10 பேர்னா பாதி போட்டால் 5 பேர் அப்படி கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நான் தண்ணி ஊற்றிட்டேன்னா இந்த பாத்திரம் பத்தாதுன்னு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் அழகாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ரசம் கொதித்து வரும்போது போடுங்க. ஏன்னா கொத்தமல்லிலாம் கடைசியில் போட்டால் தான் அது வந்து அந்த சக்தி ஃபுல்லாக அதில் இறங்கும். அதனால் இப்போது நம்மளோட மாங்காய் ரசம், சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொதித்து வந்துடுத்து பாருங்கள். ஒரு நெய்யை விட்டு அழகாக தாளித்து கொட்டினோன்னா நம்மளோட ரசம் ரெடி. பார்த்தீங்களா? ரசம் சூப்பராக இருக்கா? சாப்பிட்டுட்டு கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.